அங்கித் திவாரி ஜாமீன் வழக்கை விசாரித்த நீதிபதி விவேக் குமார் சிங் விலகியிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. வழக்கு விசாரணையிலிருந்து விலகுவதாக தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அங்கித் திவாரி ஜாமீன் வழக்கை விசாரித்த நீதிபதி விவேக் குமார் சிங் விலகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன். தற்போது அங்கித் திவாரி வழக்கில் நீதிபதி விவேக் குமார் விலகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி ஜாமீன் கோரிய வழக்கில் அங்கித் திவாரி வழக்கறிஞரின் வாதத்தால் கடும் கோபமடைந்த நீதிபதி அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை எனவும் அந்த வழக்கில் இருந்து நீதிபதி விவேக் குமார் சிங் விலகுவதாகவும் அறிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் லஞ்சம் வாங்கும் போது கைது செய்யப்பட்ட அமலாக்கத்துறை துணை இயக்குநர் அங்கித் திவாரி தனக்கு ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இருந்து தப்பிக்க 3 கோடி வழங்க வேண்டும் எனவும் லஞ்சமாக வழங்க வேண்டும் என கேட்டு தெரிவித்தார். இந்த நிலையில் இவர் ஏற்கனவே இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி திண்டுக்கல் முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கித் திவாரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஜாமீன் வழங்க மறுத்த திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் 2வது முறையாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அங்கித் திவாரி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவில் எனது கைது என்பது விதிமுறைகளுக்கு எதிரானது, எனவே கைது செய்யப்பட்டு 99 நாட்களுக்கு மேலாக சிறையில் உள்ளேன். இதுவரை வழக்கில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை. சிறையில் உள்ளதை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் நீதிமன்றம் விதிக்கும் அத்தனை நிபந்தனைகளையும் முறையாக பின்பற்றுவேன் எனவும் கூறி மனு தாக்கல் செய்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.